வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான இறால் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 கிலோ இறால். இதை நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இந்த இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி, பூண்டு, புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அதிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி எடுத்து வச்சுருவோம். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா சூடு ஏறினதுமே நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வச்ச இறாலை எடுத்து இந்த பேனில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா இதிலே தண்ணி விட்டு இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இது நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு வெங்காயம் நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் 2ஆக கீறி வச்சுருக்கேன். இப்போது அது 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இப்போது இது கூட பொடியை நறுக்கின தக்காளி 1, சின்ன தக்காளி, இதுவும் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளியும் இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்ச இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதை நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை வந்து அடிக்கடி நம்ம கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் இஷ்டப்பட்டால் இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கூட நல்லா வேக வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் தண்ணி சேர்க்கல, நான் எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறேன். இப்போ சிம்மில் வச்சு பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா சுருண்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சாச்சு. அவ்வளோதாங்க, இது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை இது கூட சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.